ப்ரோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க ப்ரோ. மண்டைக்குள்ளே சிப்பு வைக்கிற மஸ்க் மாமாவோட நோக்கம் தான் என்ன? வைக்கிற சிப்பில் ஏதாவது பிரச்சனையானாலோ இல்லை எவனாவது ஹேக் பண்ணிட்டாலோ என்ன ஆகும்? இந்த நியூரோலிங்க்னா என்ன, இது எப்படி ஒர்க் ஆகும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு நியூரோலிங்க்னா என்னன்னா, காயின் ஷேப்பில் இருக்கிற ஒரு டிவைஸை மண்டைக்குள்ளே மூளையோட கனெக்ட் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறது மூலியமாகவே ஒரு டிவைஸையே கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிளாக இதுதான் நியூரோலிங்க். அதுக்காக வீடியோ விட்டு வெளிலப்படாதீங்க. இப்போ இந்த நியூரோலிங்க் டிவைஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நம்ம மூளையை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. நம்ம மூளையில் பில்லியன் கணக்கான நியூரான் செல்கள் இருக்குது. இந்த நியூரான் செல்கள் எல்லாமே மூளையில் உருவாகிற எலக்ட்ரிக்கல் கெமிக்கல் சிக்னல்ஸை நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். அதாகப்பட்டது இப்போ நம்ம கையை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நகர்த்துறோன்னா அதுக்கு ஒரு சிக்னல் மூளையில் உருவாகும். இந்த சிக்னலை இந்த நியூரான் செல்கள் கைக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி நம்ம உடம்புல நடக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவுக்குமே இந்த சிக்னல்ஸ் மூளையில் உருவாகும். இப்போது ஒரு தடவை கையை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நகர்த்தும் போது உருவாகிற சிக்னலுங்கிறது திருப்பி அதே மாதிரி நகர்த்தும் போது அதே சிக்னல் தான் உருவாகும். இந்த சிக்னலை மேப் பண்ணி அதை வச்சு உருவான டிவைஸ் தான் பிசிஐ டிவைஸ், அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். அந்த மாதிரி ஒரு பிசிஐ டிவைஸ் தான் இந்த நியூராலிங்க் டிவைஸ். இந்த பிசிஐ வகை டிவைஸ்லாம் எதுக்காக உருவாக்குறாங்கன்னா, பக்கவாதம் நரம்பு மண்டல சம்மந்தப்பட்ட பிரச்சனையால கை கால்களெல்லாம் அசைக்க முடியாமல் இருக்காங்கல்ல, இவங்களுக்குலாம் இந்த டிவைஸ் வைக்கிறது மூலமா அதை சரி பண்ண முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்சிடென்ட்ல கை கால்களை இழந்தவங்களுக்குலாம் ரோபோட்டிக் கை கால்களை வச்சு இந்த டிவைஸ் மூலயமா அந்த ரோபோட்டிக் கை கால்களை ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? வேற லெவலில். இப்போ இந்த நியூராலிங்க் டிவைஸோட டிசைனை பற்றி பார்ப்போம். இந்த டிவைஸில் கம்மியான பவரில் ஒர்க் ஆகக்கூடிய ஒரு சிப்பும் அதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக சின்ன லித்தியம் பேட்டரியும் இருக்குது. இந்த டிவைஸ் ஃபுல்லாகவே ஒயர்லெஸில் தான் ஒர்க் ஆகும். இது சார்ஜ் ஆகிறதுமே ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் தான் சார்ஜ் ஆகும். இந்த டிவைஸில் உள்ள இன்னொரு முக்கியமான பார்ட்டு தான் எலக்ட்ரோராட்ஸ். இதில் 1024 எலக்ட்ரோராட்ஸை 64 த்ரெட்ஸோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை தான் நம்ம மூளையில் சொருகி வைப்பாங்க. அது எப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். இப்போ இந்த டிவைஸை நம்ம மண்டைக்குள்ளே எப்படி வைப்பாங்கன்னா, நம்ம மூளையில் மோட்டார் கார்டெக்ஸுங்கிற ஒரு பகுதி இருக்குது. இதுதான் நம்ம கை கால்களை இயக்கிறதுக்கான ஒரு முக்கியமான பார்ட்டு. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சரக்கு அடிச்சவங்களுக்குலாம் இந்த மோட்டார் கார்டெக்ஸ் தான் ஒழுங்காக வேலை செய்யாது. அதனால தான் அவங்களால ஒரு பொருளை நிதானமாக பிடிக்கவோ இல்லை நிதானமாக நடக்கவோ முடியாது. சரி, அதை விடுங்க. இந்த மோட்டார் கார்டெக்ஸுங்கிற பகுதியில் தான் இந்த டிவைஸை வச்சுட்டு அந்த எலக்ட்ரோராட்ஸ் எல்லாத்தையுமே சொருகிடுவாங்க. இந்த எலக்ட்ரோராட்ஸை சொருகிறது எல்லாமே மனுஷங்க கிடையாது, ஃபுல்லாக ரோபோட் தான். சர்ஜிக்கல் ரோபோட்னு நியூரோலிங்க்கிட்டே ஒரு டிவைஸ் இருக்குது. இதில் போய் மண்டையை கொடுத்ததுக்கப்புறமா தையல் மிஷின் மாதிரி இருக்கிற எல்லா ராட்ஸையும் அதுவே சக்குன்னு சொருகி விட்டுரும். இந்த டிவைஸுமே 3 முக்கியமான கேமராஸோட நியூரோலிங்கோட தயாரிப்பு தான். மஸ்க் மாமா 2016 தான் 8 சயின்டிஸ்ட் அப்புறம் இன்ஜினியர்ஸோட இந்த நியூரோலிங்க் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ரிசர்ச் டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா மிருகங்களுக்கு முறையாக டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்னொரு பஞ்சாயத்துமே இருக்குது. என்னன்னா, குரங்கு பன்றிகள்னு 1000 மிருகங்களுக்கு மேலே இந்த டெஸ்ட்டில் இறந்து போச்சான். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. சில ஆர்டிகல்ஸில் எழுதியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2023 தான் அமெரிக்காவோட FDA அமைப்பு கிளினிக்கல் ட்ரையலுக்கு அப்ரூவ் பண்ணாங்க. அதாவது மனுஷங்களுக்கு இந்த சிப்பு வைக்கிறதுக்கு அப்ரூவ் பண்ணாங்க. 2024 தான் இந்த நியூரோலிங்கோட ஃபர்ஸ்ட் சிப்பை நோலன் அப்படிங்கிறதுக்கு வைக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல C4C5ங்கிற எலும்பு உடஞ்சிருச்சு. அதனால முகம் மட்டும்தான் வேலை செய்யும், முகத்துக்கு கீழே எதுவுமே வேலை செய்யாது. இவருக்கு இந்த நியூரோலிங்க் சிப்பை வச்சு ஒரு கம்ப்யூட்டரை இவர் நினைக்கிறது மூலயமாவே ஒர்க் பண்ண வச்சாங்க. அந்த கர்சர் அம்புக்குரிய நகர்த்துறது, கேம் விளாடுறதுன்னு அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சது. 2025 கணக்குப்படி இதுவரையும் 3 பேருக்கு இந்த நியூரோலிங்க் சிப்பை வச்சிருக்காங்க. இதுவரையும் எந்த ப்ராப்ளமும் இல்லையா. இந்த பிசிஐ மாடலுங்கிறது மஸ்க் மாமா தான் கண்டுபிடிச்சாரான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இவருக்கு முன்னிலேருந்தே நிறைய நிறுவனங்கள் இதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. 2008 ஒரு குரங்கு இந்த பிரெயின் சிப் மூலமா ஒரு ரோபோட்டிக் ஹேமை கண்ட்ரோல் பண்ணுச்சு. 2012 இந்த பிரெயின் சிப் மூலமா ஒருத்தவங்க ரோபோட்டிக் ஹேண்டை கண்ட்ரோல் பண்ணாங்க. 2017 இந்த பிரெயின் சிப்பை வச்சு கீபோர்டில் டைப் பண்ணுற அளவுக்கே வந்துட்டாங்க. ரீசெண்டாக 2023 ஆகஸ்ட்டில் யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா ஆப்போசிட்டில் ஒரு கம்ப்யூட்டரில் ஏஐ மாடல் இருக்குது. இங்கே ஆப்போசிட்டில் அவங்க நினைக்கிறதையே அந்த ஏஐ மாடல் பேசுகிற அளவுக்கு ஒரு ஸ்பீச் அவுட்புட்டே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. நியூரோலிங்க் டிவைஸை விட இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவோட டிவைஸ் அட்வான்ஸ் தான். ஆனால் இருந்தாலும் இதுவரையும் உள்ளதுலேயே இந்த நியூரோலிங்க் டிவைஸ் தான் ஒயர்லெஸ் டிவைஸ். மற்ற எல்லாமே அந்த சிப்லேருந்து கம்ப்யூட்டருக்கு ஒரு ஒயர் கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நியூரோலிங்க்லேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த
பேட்டரி 8 ஹவர் தான் சார்ஜ் நிற்குதான். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கிடையாது. ஃபாஸ்ட் சார்ஜிங் வச்சா மூளையில் ஏதாவது பிரச்சனை ஆகணுங்கிறதுக்காக இன்னும் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் எடுத்துகிட்டு வரல. அதனால இது ரொம்ப ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த லித்தியம் பேட்டரி ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா வெடிக்க வர வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி பயமும் இருக்க தான் செய்யுது. நியூரோலிங்க் தவிர இந்த பிசிஐ டிவைசஸை வேற எந்தெந்த கம்பெனி செய்கிறாங்கன்னா பிளாக் ராக், நியூரோடெக், சின்க்ரான், பிரைன் கேட், பேராட்ராமிக்ஸ்ங்கிற முக்கியமான சில கம்பெனிஸும் ரொம்ப வருஷமா இந்த பிசிஐ மாடலை பில்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிசிஐ மாடல்ஸ்லயே மண்டக்குள்ள வைக்கிறதுலே இன்னும் 3 வகை இருக்கு. ஒன்று வலை மாதிரி மூளைக்கு மேலேயே வச்சிருவாங்களாம். இன்னொன்று இந்த நியூரோலிக் மாதிரி எலக்ட்ரோராட்ஸை மூளைக்குள்ள சொருகிறது. இன்னொன்று எதுவுமே பண்ணாமல் மண்டைக்கு வெளில ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி வைக்கிறது. இந்த மாதிரி இதுலேயுமே சில வகைகள் இருக்குது. இந்த ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி வெளில மாட்டுறது இருக்குல்ல, இதுலேயே இப்போ மாடிஃபை பண்ணி நம்ம மூடுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு ப்ளே பண்ணுற மாதிரி சில டிவைசஸும் இப்போ வந்துருக்கு. இந்த பிசிஐ டிவைஸ் எல்லாமே இப்போ ஒன் வேல தான் இருக்குது. அதாவது டிவி ரிமோட் மாதிரி இங்கேயும் சிக்னல் கொடுக்க முடியும், ஆனால் அந்த ரிமோட்டுக்கு எந்த சிக்னல் கொடுக்க முடியாதுல்ல, அது மாதிரி. இதுவே 2 வேவாக மாறினுச்சுன்னா, அதாவது வெளியிலேருந்து ஒரு சிக்னலை கொடுத்து நம்ம மூளைக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்னா, கண்ணு தெரியாதவங்களுக்கெல்லாம் வெளியிலேருந்து ஒரு சிக்னலை கவர் பண்ணி அதை மூளைக்கு அனுப்புறது மூலியமா ஒருத்தவங்களால வெளியில் இருக்கிற விஷயங்களை பார்க்க வைக்க முடியுமா. சொல்ல மறந்துட்டேன், நியூரோலிங்க்குமே பிளைண்ட் சைட்டுங்கிற பேர்ல இந்த மாதிரி கண்ணு தெரியாதவங்களுக்காக ஒரு ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா அது இன்னும் ரிசர்ச் லெவல்ல தான் இருக்கு. இந்த மாதிரி 2 வேவா வரும்போதும் எப்படி அட்வான்டேஜஸ் இருக்கோ அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜும் இருக்குதானே செய்யுது. 2 வேவா மாறினதுக்கு அப்புறமாவும் எவனாவது ஹேக் பண்ணிடுவானுங்கிற பயமும் இருக்கு. இனிமேல் மஸ்க் மூவ் ஆகும் பாருங்களேன். இந்த ஃபோனு ஏசிக்கெலாம் ஏஐன்னு போட்டு கொடுக்குறாங்களே, அந்த மாதிரி டெஸ்லாவோட காரு, அவங்களோட இந்த ரோபோட் கம்பெனி இருக்கு ஆப்டிமஸ், இதுக்கெல்லாம் டெஸ்லா வித் நியூரோ, ஆப்டிமஸ் வித் நியூரோ அப்படின்னு போட்டு கொடுக்க போறாரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மார்க் மாமா ஃபேஸ்புக்கோட ஓனர், இவர் வேற என்ன சொல்லியிருக்காருன்னா விஆர் இருக்குல்ல, அந்த மெட்டாகோஸ்ட் விஆர், அது மாதிரி நியூரோவில் அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காரு. இனிமேல் மண்டப்பிள்ளையே ஆடு ஓடும், எல்லாமே நான் ஸ்கிப்பபிள் ஆடு தான். நாளைக்கு இந்தியா கவர்மெண்ட் இந்த மாதிரி நியூரோ லிங்க் வந்து அதில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போனால் என்ன சொல்லுவாங்க, ஆதார் கார்டை லிங்க் பண்ணிட்டியா இல்லையான்னு தானே கேட்பாங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர்லாம் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பை.